ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோஸ் தேவ்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி அமாவாசைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சமையல் முடிக்கல, இனிமேல் தான் சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேங்கிறத சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், அரிசி பாயசம் தான் வைக்க போகிறேன். அமாவாசைக்கு வந்து அரிசி பாயசம் தான் வைக்கணும். அதனால் அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து முளைக்கீரை செய்ய போகிறேன். வடைக்கு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் கழுவிட்டு இனிமேல் தான் ஊற வைக்கணும். இது வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து டீ வச்சுருக்கிறேன். இங்கே பக்கத்தில் பால் இருக்குது. பருப்பு வேக வச்சுட்டேன். நம்ம எப்போதுமே டீ குடிச்சிட்டு வேலை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வேலையை பார்க்க முடியும். இது எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். கீழே உட்காந்து தான் காய் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமாவாசைக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் ஆத்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எங்கள் மாமா வந்து குளத்துல போய் எங்கள் ஊர் கமலாலயம் குளத்துல போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது, ஒரு நல்லதும் கூடது. எங்களுக்கு வந்து கமலாலயம் குளம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே கொடுத்துக்கிறது. அதனால் கடற்கரைக்கெலாம் போக மாட்டோம். நிறைய பேர் இங்கே தான் கொடுப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திருவாரூர் தான். திருவாரூர் பெரிய கோயிலோட குளம் தான் கமலாலயம் குளம். இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சமைக்கணும் இன்றைக்கி அமாவாசைக்கு. அதனால் நாங்கள் வந்து ஒரு கீத்து எப்போதுமே வாங்கி சமைப்போம். அமாவாசைக்கு பூசணிக்காய் சமைக்கணும். அப்புறம் பூசணிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப அமாவாசைக்கு முக்கியமாக சமைக்கக்கூடியது. நீங்களாம் என்னென்ன காய் சேர்த்து சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தான் தாளிச்சிட்டு இருக்கிறேன், வதக்கிட்டு இருக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பாயசத்துக்கு உடச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி வச்சுருந்தேன். அதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கப்புறேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குருணையாக அரைச்சி எடுத்துங்க. இந்த அளவுக்கு நல்லா குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். பாயசத்துக்கு தண்ணி வச்சுட்டா ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சோண்டு ரசத்துக்கும் கீரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அரிசியை வந்து நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சமையலை ஃபுல்லாக எடுத்து போடலை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்கிறேன். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டைம் இல்லை, நேரம் ஆச்சு, அதனால தான். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனே முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நிறைய மாங்காய் சாப்பிட்டாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா மாங்காயோட விலை அதிகமாகிடும். பாருங்கள், பாயசத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி ஊற்றிக்கலாம். இங்கே கொண்டா இதை கிட்ட
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு பல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பூ, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கீரையை சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. சமையல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா வீடியோவும் எடுக்கலை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு இடையில காமிச்சிருக்கேன். இப்போ நான் வடை தான் தட்ட போகிறேன். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வடைக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. நான் ஆடி அமாவாசைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சுட சுட சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், அவரைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், வடை, இங்கே பார்த்தீங்கன்னா ரசம், கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன், கொத்தவரங்காய் பொரியல், பருப்பு பாயாசம், வாழைக்காய் வறுவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி அமாவாசைக்கு சமையல். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.